എൻ്റെ പേര് വിജിത. ഞാൻ കേരളത്തിൽ നിന്നാണ് വരുന്നത്, പാലക്കാട് എന്നുള്ള സ്ഥലത്തു നിന്ന്. അപ്പോൾ ഞാനിവിടെ ഇതെൻ്റെ ബ്രൈഡാണ് ദാനിയ. അപ്പോൾ ഞാനിപ്പോൾ സൗത്ത് ഇന്ത്യൻ ബ്രൈഡാണ് ചെയ്തിരിക്കുന്നത്. ഞാനിത് ഇൻസ്റ്റയിൽ കണ്ടിട്ടാണ് ഞാൻ വന്നത്. എന്തായാലും നല്ലൊരു പ്രോഗ്രാമാണ്. വന്ന് പങ്കെടുക്കാൻ പറ്റിയതിൽ എനിക്ക് വളരെ സന്തോഷമുണ്ട്. എല്ലാവരെയും വന്ന് കാണാൻ പറ്റിയതിൽ ഇത് എനിക്കൊരു എക്സ്പീരിയൻസാണ്. എൻ്റെ ലൈഫിൽ ഏറ്റവും വലിയൊരു എക്സ്പീരിയൻസാണ്. അപ്പോൾ അത് തന്ന മാക്കിൻ്റെ എല്ലാ അണിയറ പ്രവർത്തകർക്കും എൻ്റെ വക ഒരു താങ്ക്സ് ഞാൻ അറിയിക്കുന്നു. மை நேம் இஸ் தமிழ்செல்வி. கும்பகோணத்துலேருந்து வந்திருக்கேன். அம்மன் போட்டிருக்கேன். 2 டைப் ஆஃப் அம்மன் போட்டிருக்கேன். என்ன சொல்கிறது, எல்லாரும் இடத்தை விட இங்கே எனக்கு பெரிய அங்கீகாரம் கிடைக்கணும், இங்கே வந்திருக்கேன். ஹாய், என்னோட பேர் பரக்கத் நிஷா. ஆக்சுவலி அவன் முஸ்லீம். நான் வந்து இந்த மாதிரி ஒரு சாமி கிட்ட போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. அதனால தான் மேமை சூஸ் பண்ணி இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஹாய், என் பேர் பிரவீனா மணிகண்டன். நான் இருகூர்லேருந்து வந்திருக்கேன். முகூர்த்தம் லுக் தான் ட்ரை பண்ணியிருக்கேன் இன்றைக்கி. தெரில ரிசல்ட் எப்படி சொல்ல போகிறாங்கன்னு. ஸோ ஈவெண்ட்டு ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. பட் என்னோட இது எப்படி வரும்னு தெரில, பார்ப்போம், வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஹாய் ஆல், என்னோட நேம் சூர்யா. நான் ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட். இங்கே ஈரோட்லேருந்து வந்திருக்கோம். இன்றைக்கி மேக் 2025னு மேக்கப் ஆர்டிஸ்ட்கெல்லாம் வந்து காம்படிஷன் வச்சுருக்காங்க. இங்கே அவங்கவுங்க க்ரியேட்டிவிட்டி எவ்வளோ தூரம் நம்ம அப்கிரேட் பண்ணுறோம், அதுக்கு இந்த மாதிரி காம்படிஷன் அட்டன் பண்ணும்போது நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் வந்து ட்ரெடிஷ்னல்லே வந்து ஒரு ட்ரெண்டி மெத்தட் யூஸ் பண்ணி இப்போ இந்த மாதிரி கான்ட்ராஸ்ட் கலரில் வந்து ஒரு ஷால் வியர் பண்ணுறது ஒரு ட்ரெண்டாக இருக்குது. நான் அந்த மெத்தட் தான் இன்றைக்கி வந்து என்னோடய லுக்கு கொடுத்துருக்கேன். இப்போ எல்லாருக்கும் ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ரேம்ப் வாக் முடிஞ்ச உடனே ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க, அதுக்காக ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். என்னோட பேர் ஆனந்தி. நாங்கள் வந்து இங்கே மேக் 3யோட சீசன் 2 காம்படிஷனுக்காக வந்திருக்கோம். ரேம்ப்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். நல்லாயிருக்கு. ஹாய், நான் வந்துட்டு ஷான்ஸ் மேக் ஓவர்லேருந்து நான் தான் மேக்கப் ஆர்டிஸ்ட் சண்முகப்பிரியா. நான் வந்து பெங்காலி லுக் ட்ரை பண்ணியிருக்கேன் மேக் 2025ல் சீசன் 2ல் வந்துட்டு. நீங்களும் இங்கே வந்து இந்த மாதிரி நிறையா ஷோஸில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். ஹாய், என் பேர் அஸ்மா. நான் கவுண்டம்பாளையத்துலேருந்து வந்திருக்கேன். என்னோடய பேர் வந்து அஸ்மா மேக் ஓவர் ஆர்டிஸ்ட்ரி. இன்றைக்கி இவங்க தான் என்னோடய மாடல். இவங்களுக்கு வந்து நான் கிறிஸ்டின் லுக் ட்ரை பண்ணியிருக்கேன். இந்த ஈவெண்ட்டுக்காக நான் இவங்களுக்கு இந்த மாதிரி லுக் போட்டிருக்கேன். நல்லா இருக்குங்களா? நல்லா இருந்ததுன்னா என்னோடய பேஜ் ஃபாலோ பண்ணிக்கோங்க. திஸ் இஸ் கயல். ஆக்சுவலி என்னோட நேட்டிவ் வந்து நாமக்கல். ஸோ நான் மேக் ஈவெண்ட் ஆக்சுவலி நான் 1 இயராக தான் வந்து மாடல் ஷூட்ஸ் வந்து பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதுதான் நான் வந்து மேக் 2025 வந்து திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ ஆக்சுவலி நான் சின்னதாக தான் இருக்கும்னு நினச்சேன், பட் ரொம்ப கிராண்டாகவே நடக்குது. ஸோ கொஞ்சம் எக்ஸைட்டடாக தான் இருக்குது. ஸோ தேங்க்யூ. ஆக்சுவலாக நாங்கள் வந்து மார்னிங் 7:30க்கு இங்கே ரீச் ஆனோம். 7:30க்கு ரீச் ஆகிட்டு 9 o'clock ப்ரோக்ராம் வந்து கரெக்டாக ஷார்ப்பாக ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ 9 o'clock ஸ்டார்ட் பண்ணிவிட்டு 12:30க்கு முடிச்சிட்டாங்க மேக்கப் எல்லாமே முடிச்சுட்டு. அதுக்கப்புறம் ஜட்ஜ்மெண்ட் வந்து குயிக்காகவே சீக்கிரம் சொல்லிட்டாங்க. ஜட்ஜ்மெண்ட் வந்து சீக்கிரமாகவே குயிக்காகவே எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நாங்கள் இப்போ அடுத்தது அனௌன்ஸ்மெண்ட்டுக்காகவும் ரேம்பாக்காகவும் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஹலோ ஆல், நான் ஃபஸ்ட் டைம் கீர்த்தனா மேம் கூட கொலாப் பண்ணிகிட்ருக்கிறேன். இவங்க கூட ஒர்க் பண்ணுறது தான் ஃபஸ்ட் டைம். பட் மேக்கப் வந்துட்டு எனக்கு ரொம்பவே சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. அவங்க நினச்ச லுக்கு அது அப்படியே பர்ஃபெக்ஷன் பண்ண முடிஞ்சது அவங்கனால. காலையில் கொடுத்த அந்த டைமிங்லேயே அவங்க முடிச்சிட்டாங்க. காலையில் அவங்க கொடுத்த 3 hours டைம்னு நினைக்கிறேன். ஸோ அந்த டைமிங்கில் முடிச்சிட்டாங்க கம்ப்ளீட்டாக. ஸோ ஜுவல்ஸ் எல்லாமே அவங்க பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. யூ கேன் see in my look. இது லக்ஷ்மி கெட்டப் ஆக்சுவலாக. இது எப்படி கேமராவில் உங்களுக்கு தெரியுதுன்னு தெரியல, பட் இட்ஸ் ரியலி அமேசிங். ஷீ டிட் அ வண்டர்ஃபுல் ஜாப். ஹாய், ஐம் வசந்த், கம் ஃப்ரம் ட்ரிச்சி. இது வந்து நான் குந்தவேலுக்கு மாதிரி ட்ரை பண்ணியிருக்கேன். காலைல வந்ததுலேருந்து எல்லாமே ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு. இப்போ ரேம்ப் வாக் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் ஆகுது. என் பேர் நர்மதா. இவ பேர் நந்தினி. இங்கே வந்து கண்டென்ஸ்டண்ட்டாக கலந்துருக்கா. ஆக்சுவலாக இது வந்து இங்கே மேக் 25னு ஒரு ஈவெண்ட் நடந்துகிட்ருக்கு. இவளுக்கு வந்து நான் மாடலாக வந்து வந்திருக்கேன். ஐ எம் காயத்ரி ஃப்ரம் த பரமத்தி வேலூர். இவங்க
இவங்க தான் என்னோடய மாடல் சௌமியா. ஆக்சுவலாக நான் இப்போ தான் மேக் ஃபஸ்ட் டைம் வரேன். எனக்கு வந்து இது ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஒரு 9 o'clock சொன்னாங்க. எனக்கு அப்போ ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு பதட்டமாக தான் இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் போக போக எனக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருந்துச்சு. ஓகே தான். நான் ட்ரெடிஷ்னல் லுக் வந்து ட்ரை பண்ணேன். ஆக்சுவலாக நார்மல் நம்ம சைடு எப்படி ட்ரெடிஷ்னல் லுக்கு ட்ரை பண்ணுவாங்களோ அந்த மாதிரி நான் ட்ரை பண்ணியிருக்கேன். இது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருந்துச்சு. பேர் ஷாலினி. இதுதான் மேக்கு ஃபஸ்ட் டைம் வரேன். நான் சன்ஷைன் பிரைடல் ஸ்டுடியோவில் படித்தேன். நாங்கள் வந்து ட்ரெடிஷ்னல் லுக் ட்ரை பண்ணியிருக்கோம், முகூர்த்தம் லுக்.
ஷேக்கை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு ஸ்பான்சர் பண்ணலாம்க்கா அப்படின்னு சொன்ன உடனே ஓகே சொல்லிட்டேன். தேங்க்யூ ஷேக்கை ரொம்ப ஃபாலோ பண்ணி ஸோ இந்த ஷேக்கோட ஈவெண்ட்டுக்காக 2 பேரும் வரணும், கண்டிப்பாக சிறப்பாக பண்ணிக்கணும்னு வந்திருக்கோம்.
இன்ட்ரெஸ்ட் எடுத்து நல்லா வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக டேக் பண்ண ரிசல்ட் தான் எனக்கு கிடைச்சிருக்குது. கங்க்ராச்சுலேஷன் பார்ட்டிசிபென்ட்ஸ் அண்ட் வின்னர்ஸ். அண்ட் இந்த ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா நான் நிறைய வெளியே கேள்விப்பட்டேன். நிறைய பேருக்கு தெரிஞ்சு பார்ட்டிசிபென்ட்ஸ் நிறைய வராங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் எக்ஸ்பெக்ட் பண்ண கூட க்ரௌட் நல்லா இருக்குது. கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் ஷேக் அக்ஷயா. மோர் சக்ஸஸ் டு கம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ ஆல்மோஸ்ட் டைம் எல்லாருமே லேட் ஆகிடுச்சு. ஸோ மேக் 2020 ஆக்சுவலாக மேக்கப் ஆர்டிஸ்ட் கார்னிவல் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து ஃபேஷன் ஃபீல்டாக மாடலாக வந்து அந்த மாடல் வந்து ஷோஸ் அட்டன் பண்ணி இப்போ மேக்கப் ஆர்டிஸ்டில் ஒர்க் பண்ணி ஸோ மேக்கப் ஆர்டிஸ்ட் கார்னிவல் கலெக்ட் பண்ணலாம் அந்த ஜஸ்ட் ஒரு பிளான் போடுறோம். ஸோ சீசன் 1 வந்து பொன்னி மேம் கொடுத்த சப்போர்ட் வந்து கொஞ்சம் நேரம் இல்லை. ஸோ தேங்க்யூ ஸோ மச் மேம். ஸோ அப்போ 2 இயர்ஸ் பிஃபோரே அவ்வளோ பெரிய ரிப்பீட் கொடுத்த ஷோ நம்ம ஷோ. ஸோ கம்மிங் பேக் டு 2025 சீசன் 2 பிளான் பண்ணும்போது அஸ்மிதா நான் வச்சு பண்ணலான்னு சொல்லி ஒரே ஒரு கால் தான் ஷைனி ஆக்ட் பண்ணினாங்க. அடுத்த ஒரு 1 ஹவர்லேயே அஸ்மிதா நம்மளோட டேட் வாங்கி கொடுத்துட்டாங்க. தேங்க்யூ ஸோ மச்க்கா. தேங்க்யூ ஸோ மச் மேம். அஸ்மிதா மேம் வந்து ஒரே ஒரு தடவை கால் பேசி போனாங்க. எந்த பிளானுமே கேட்கல. ஷைனி சொல்லிட்டாங்க கோயம்புத்தூர் வரேன். ஸோ அந்த அளவுக்கு ட்ரஸ்ட் நீங்கள் அவங்க வச்சுருக்கீங்க. அவங்க ஏன் மேலே வச்சுருக்காங்கிறத நான் அப்படியே நேராக பார்த்தேன். தேங்க்யூ ஸோ மச் மேம். ஸோ ஓகே மேக்கப்பும் மாடலுக்கும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஐ மீன் காஸ்டியூம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ மாடலுக்கு ஒரு ஜூரி ஃபிக்ஸ் பண்ணணும்னு சொல்லி நாங்கள் ஒரு ஒருத்தான பொசிஷன் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ கோயம்புத்தூரில் இப்போ சஸ்டெயினாக ஒரு மிஸ்ஸஸ் கேட்டகரியில் ஒரு மாடல் இருக்காங்கன்னா அது மிஸ்டர் டாக்டர் ஷாலு மேம் தான். ஸோ தேங்க்யூ ஸோ மச் மேம். ஸோ நீங்கள் 3 ஜூரிஸுமே ஒரு 3 ட்ராகன்ஸ் ஆஃப் திஸ். தேங்க்யூ ஸோ மச் மேம். அண்ட் ஃபார் கண்டஸ்டன்ஸ் ஸோ ஆல்மோஸ்ட் இந்த ஈவெண்ட்டுக்கு வந்து எங்களுக்கு ஒரு 300 to 400 என்கொயரிஸ் மட்டும் வந்துச்சு. ஸோ அதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு சொல்லி ஒரு ஸ்டெப் எடுத்து வந்ததுக்கே ஒரு எல்லாருமே ஒரு பெரிய வாழ்த்துக்கள். ஸோ கண்டிப்பாக மேலும் இந்த ஷோ வந்து ஒரு அடுத்தடுத்த கான்டாக்ட்ஸை கொடுக்கும் அப்படின்றது நான் ரொம்ப நம்புகிறேன். அண்ட் மெயினாக எங்களோட ஸ்பான்சர்ஸ். ஸோ ஸ்பான்சர்ஸ் இல்லாமல் இந்த ஈவெண்ட்டே இல்லை. ஸோ எம்டி ப்ரொடக்ஷன்ஸ் என்னோட ஸ்பான்சர்ஸ் எப்படின்னா என்னோட பிளான் எதுவுமே ஃபுல்லாக கேட்கவே மாட்டாங்க. ஸோ ஸ்டேஜ் போயிட்டா அப்படின்னா ஓகே அப்புறம் இப்படி தான் என்னோட மீட்டிங்ஸே இருக்கும். ஸோ அப்படி தான் எம்டி ப்ரொடக்ஷன்ஸ். ஸோ கரெக்டாக